நப்பின்னாய் ஆண்டாள் திருவடிகளின் சரணம். இன்று மார்கழி 20வது நாள், 20வது திருப்பாவை. 33 அமரருக்கு முன் சென்று 30 மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். 30 மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் தவிர்க்கும் விமலா. செற்றார்க்கு வெப்பம் தவிர்க்கும் விமலா துயிலாய். செப்பென்ன மின்புதை செவ்வாய் திருவருங்குள் நப்பின்னை நங்காய் திருவேயே துயிலாய். உக்கமும் தட்டொழியும் தந்தோன் மண்டாடனை எப்போதையமை நிராட்டேரோரின் பாவாய். இந்த திருப்பாவையில் ஆண்டாள் திருமாலின் திருகுணங்களை எல்லாம் பாடி துயில் எழுப்புறார். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். 33 முக்கோடி தேவர்களுக்கு முன்னாடி, அவர்களுக்கு முன்னாடியே ஓடி வந்து பக்தர்களின் கண்ணீரை, பக்தர்களின் துன்பங்களை, துயரை துடைக்கக்கூடிய எங்களுக்கு கலியை, கலியுக பிரத்யட்ச தெய்வமே கண்ணா துயிலாய். கண்ணனுக்கு தாசனாகிய கண்ணதாசன் பாடியிருக்கிறார் அல்லவா. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். ஏழையோட கண்ணீரை பார்த்து கண்ணீர் வரதுக்கு மேலே ஓடி வந்துருவார கண்ணன். என்ன கண்ணீர் வருது, அந்த கண்ணீர் கண்ணங்களில அந்த கண்ணத்துல வழிந்தோடுவதற்கு முன்னாடி வந்துருவாராம். அப்பேற்பட்ட கருணை உள்ள கொண்டவர் நம் கருணாசாகரன் எம்பெருமான் கண்ணபிரான். கலியுக பிரத்யட்ச தெய்வம், ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன் அல்லவா. எப்பேற்பட்ட கருணை உள்ள கொண்டவர். அதான் ஆண்டாள் இந்த திருப்பாவைன்னு சொல்றார். மற்றவர்களுடைய துயரை அவரால் தாங்க முடியாது. கண்ணன் தான் எல்லாமே, டோட்டலா அவர் கண்ணனுடைய திருவடிகள் தான் எல்லாமே. அவர் திருவடிகளே சரணம் என்று, அவருடைய பாதார விந்தங்களே சரணம். நாம் காலடியில் விழுந்துட்டோம், டோட்டல் சரணரானா அவர் நம்மளை எந்த ரூபத்திலாவது காப்பார். அதுதான் ஆண்டாள் சொல்றார். செப்பமுடியாய் திறனுடையாய். அடுத்தது அவருடைய வீர தீர பராக்கிரமங்களை சொல்றார். செப்பமுடியாய், நேர்மையானவன், விமலா தூய்மையானவனே, எதிரிகளுக்கெல்லாம் நேர்மையை கொடுக்கக்கூடிய பராக்கிரமம் பொருந்திய, வீரம் பொருந்திய எம்பெருமான் திருமாலே துயிலாய். அப்புறம் நப்பினை கிட்ட வரா. நப்பினை கிட்ட என்ன சொல்றா? செப்பென்ன மென்முலை செவ்வாய் திருமருங்கூர். நப்பினையோட அழகா வந்துச்சு, அவளை துயில் எழுப்புறா. அழகான உடல் அமைப்பை உடைய நப்பின்னையே, சிவந்த பவளம் போன்ற இதழ்களை உடைய நப்பின்னையே, செப்பென்ன நங்காய் அழகானவளே, திருமகளின் அவதாரமானவளே, நப்பின்னை பிராட்டியே, எங்கள் குலக்கொழுந்தே, எங்கள் நப்பின்னை பிராட்டியே, கண்ணபிரானின் மனைவியே துயிலாய். உறக்கத்திலிருந்து எழுவாயாக. கண்ணபிரானை எழுப்பறா. அவருடைய அற்புணங்களையும் வீரதிர பராக்கிரமங்களை சொல்லி எழுப்பறா. நப்பின்னையோட அழகையெல்லாம் வந்துச்சு எழுப்பறா. அப்புறம் சொல்றா, எழுந்து எங்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாளனே, இப்போதே எம்மை நீராட்டேனோ ரெம்பாவாய். உக்கம்னா விசிறி, தட்டொழினா கண்ணாடி. அதாவது இந்த பாவை நோட்பதற்கு கண்ணன் அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானா. விசிறி, கண்ணாடி எல்லாம் கொடுத்து நீ கொடுத்து உன் கண்ணன், உன்னுடைய கணவன், அன்பு கணவனாகிய ஆதியூர் கணவனாகிய கண்ணனே எங்களோட அனுப்பிவை. இப்போதே அனுப்பி வச்சு எங்களை அருள்மழையில நீராட்டவே, எங்களை அருள்மழையில நனைய வைப்பாயாக என்று நப்பினை ஆண்டாள் சொல்றான். உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாளனே, இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். நாங்கள் மார்கழி நோக்க போனோம், கண்ணனை கூட அழிச்சுட்டு போறோம், அதுக்குத்தான் வந்திருக்கோம். அதனால நீ தயவு செய்து கண்ணனை எழுப்பி அந்த மார்கழி நோட்பதற்கான விசிறி, கண்ணாடி எல்லாம் கொடுத்து எங்களை அருள்மழையில நனைய செய்யமான்னு சொல்றான். உக்கம் என்பது விசிறி. விசிறி என்பது தனக்கு மட்டும் வீசுபவனுக்கு மட்டும் காற்று வராது, சுற்றி இருப்பவர்களுக்கும் வர வேண்டும். அதான் ஆண்டாள் சொல்றான். நாம் செய்யும் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும், சுயநலம் இருக்கக்கூடாதுங்கிறான். கண்ணாடி
நம்மளுடைய நம்மளுடைய உருவத்தை பிரதிபலிக்கும். ஆனால் நம்ம மனசுல இருக்கிற அழுக்கையோ உடம்புல ஒட்டி கொண்ட அழுக்கையோ அது வந்து ஒட்டி கொண்டாது. அது மூலமா ஆண்டாள் சொல்றார், இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை தான், வெறும் மாயை. அதிலிருந்து நான் விடுபட்டு அந்த கண்ணனை அடைவது அதுதான் நிஜம், இன்றைக்குமே நிலையானது. கண்ணனின் திருவடிகளே நிலையானது. ரொம்ப அழகா தத்துவம் சொல்ற ஆண்டாள் அந்த திருப்பாயின் மூலமா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.